ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் ரங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ராகு கேது பயிற்சி பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் ராகு இப்பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். அடுத்த நவம்பர் மாதம் 2025 நவம்பர் மாதம் வரைக்கும் ராகு பூரட்டாதியில் தான் இருக்க போகிறார் ஃப்ரெண்ட்ஸ். நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் தான் ராகு சதய நட்சத்திரத்துக்கு போக போகிறார். அது வரைக்கும் பூரட்டாதியில் இருக்கிற ராகு மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இப்போது நம்ம பார்க்க போகிறது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பூரட்டாதியில் இருக்கிற ராகு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு பாக்யாதிபதியாக வர்றாரு. சுவாதி நட்சத்திரக்காரர்களும் ராகுவுடைய நட்சத்திரக்காரர்கள் தான். அதனால் ராகுக்கே பாக்யாதிபதியாக வரும்போது அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன சந்தோஷங்களை கொடுக்க போகிறாரோ அதே அளவுக்கு அந்த சந்தோஷங்களை அவங்க அனுபவிக்கும்போது அது அவங்களுக்கு பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ராகு பாக்யாதிபதியாக சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வரும்போது அவங்களுக்கு கடவுள் பக்தி அப்படின்ற விஷயம் மிக மிக சிறப்பாக இருக்கும். அவங்க இப்போ கொஞ்சம் வயதானவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகணும் அப்படியெல்லாம் நினச்சி வச்சுருப்பாங்க இல்லைங்களா? அதெல்லாம் இப்போ அவங்க முயற்சி எடுத்தாங்கன்னா அது போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். எங்கே வேணால், அதாவது கடல் கடந்து மலேசியாலாம் போய் பத்துமலை முருகர் பார்த்துட்டு வர்றது, அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க. அங்கே போகணும், பர்மா போகணும், அந்த கோயில் போகணும், இந்த கோயில் போகணும், அதுவும் எல்லாமே நிறைவேறும். அதே போல் நம்ம இந்தியா முழுக்க சுற்றி எந்தெந்த இடங்களில் இருக்கிற கோயில்களையும் பார்த்துட்டு வரக்கூடிய அமைப்பு இப்போ அவங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ராகு அவங்களுக்கு மிக சிறப்பாக வர்றார். இந்த விஷயம் மிக சிறப்பாக இருக்கும். அதாவது கடவுள் நம்பிக்கை அப்படின்ற விஷயம் மிக மிக சிறப்பாக இருக்கும். அதுலேயே இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் அவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அதை வெளியே சொல்ல தான் முடியாத மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதில் முதல்ல வர்றது என்ன அப்படின்னா பிறன்மனை நோக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? ஆனால் இவங்க அதை மாற்றி தான் செய்வாங்க. அடுத்த பெண்கள் கூட பழகிறது, அதாவது மனைவி அல்லாத பெண்கள் கூட உறவு வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆண்களுக்கும் தோணும், பெண்களுக்கும் தோணும். ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதனால் இந்த நேரத்தில் சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்த ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கே ஒரு சுய கட்டுப்பாடு அவங்க போட்டுக்கணும். ஏன்னா இந்த விஷயம் யாருக்குமே தெரிய போகிறதில்ல. யாருமே நீ இப்படி இருக்காது அப்படி இருக்காது நமக்கு எந்த அட்வைஸும் கொடுக்க போகிறதில்ல. உங்கள் மனசு தான் அப்படி அலப்பாயும். அப்படி அலப்பாயிற மனசை கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். நம்ம அனாவசியமாக யாருக்கூடையும் எந்தவித பழக்க வழக்கங்களையும் வச்சுக்கிட்டு இப்போது ராகு புரட்டாதியில் இருக்க வரைக்கும் அது நல்லா இருக்கும். அதுவே ராகு அடுத்து சதயத்துக்குள்ளே போகும்போது நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுப்பார் அப்படின்னு தெரியாது இல்லையா? அதனால் ரொம்ப கவனமாக உங்கள் மனசை கட்டுப்படுத்தி வச்சுக்கோங்க. எந்தவித தவறான காரியங்களும் நாளைக்கு உங்களுக்கே அது தவறாக உங்களை பற்றி தப்பான இமேஜ் பரவுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க. ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கிறது மிக மிக சிறப்பு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாதி நட்சத்திரக்காரர்கள் குடிக்கவே கூடாது, அந்த பழக்கம் தப்பு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்க மனசை கூட கொஞ்சமாக மாற்றி ஏதாவது சரி குடித்து பார்த்தா என்ன அப்படிங்கிற ஒரு ஃபீலை ராகுவுடைய நட்சத்திரமான துலாத்துக்கே வரும்போது அந்த மாதிரி ஏகாந்த நிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது சரி குடிச்சு தான் பார்ப்போமே, என்ன தப்பு வந்துட போகுது, ஒரு நாள் தானே அப்படின்னு நினச்சி குடிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அது ஒரு அடிக்டாகவே மாறி எப்போவுமே குடிக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டுருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இந்த நேரத்தில் அப்படி ஒரு ஆசை வந்தாலும் ரொம்ப கட்டுப்பாடோட அந்த டைமை கடந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் வராது. அதே போல் போதை பழக்கம் அப்படின்னு சொல்கிற விஷயமும், ஏன்னா ராகுன்றவர் சாதா ஆள் கிடையாது. அவர்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அவர் ஒரு பழக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சாருன்னா ரொம்ப சிவியராக அந்த தாக்கத்தை கொடுப்பார். ஆனால் அவரையும் மீறி நான் பண்ணவே மாட்டேன், எனக்கு அந்த விஷயம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடோ இதை இருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் ராகு நிறைய ஆசைகளை தூண்டி விடுவார். ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ ஒரு வீட்டுக்கே நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு
வீடு பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடு கட்டலாம். ஏன்னா டைம் நல்லா இருக்கனால அதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் அமைஞ்சு வரும். அப்போது ஒரு வீட்டுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 40 லட்ச ரூபாயில் ஒரு வீட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட ஆசைகள் அதை ஒரு 60 லட்ச ரூபாய் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கும் போது நீங்கள் கடனாளியாக ஆயிருப்பீங்க. அவ்வளவு செலவுகளை ராகு இழுத்து விட்டுட்டு போயிடுவார். ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, வீடு ஒரு முன்னாடி எலிவேஷன் வந்து அப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும், ஒரு ஜன்னல் பெருசாக தான் வைப்பேன், ஃப்ரெஞ்சு விண்டோஸ் தான் போடுவேன், சாதா டோர்ஸ் எல்லாம் வைக்க மாட்டேன், எனக்கு இன்னும் அப்படி தேக்கு மரத்தில் தான் கதவு போடுவேன். அந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே லக்ஸுரியாக சூப்பராக இருக்கணுங்கிற அந்த ஆசைகளை தூண்டி விட்டு அந்த நேரத்தில் நீங்கள் அதை பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் ராகு பாய் சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் நீங்கள் கடனாளியாக மாட்டிக்குவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ராகு பேச்செல்லாம் கேட்காம என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை மட்டும் செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் தப்பிக்க முடியும். அந்த மாதிரி ஆசைகள் எல்லா விஷயங்கள்லையும் ஆசைகளை தூண்டி விடக்கூடியவராக உங்களுக்கு ராகு ரொம்ப ரொம்ப சூப்பராக வர்றார். ஆனால் அதுக்கான பாதிப்புகளை நீங்கள் அதுக்கப்புறம் அனுபவிக்க வேண்டியதாக ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ஃபாரின் ட்ரிப்ஸ், அதாவது ஏதாவது போகணும் அப்படின்னு மைண்டில் இருந்திருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கட்டாயம் அது போயே ஆகணும். எவ்வளோ பெரிய நாடானாலும் பரவாயில்ல, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, குடும்பத்தோடு போயிட்டு வந்துடணும் சொல்லி ஒரு பிளானோட வெளிநாடு கிளம்பி போவீங்க. அது நல்லா அங்கே போய் அது நாமளாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நிறைய செலவுகள் பண்ணுவீங்க. அங்கே இருக்கிற எல்லா விஷயங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைடு போகிறதுலேருந்து என்னவாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா? அந்த மாதிரி நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்பி வரும்போது இங்கே பேங்க் பேலன்ஸ் அப்படிங்கிறது சுத்தமாக காலியாகி இருக்கிற மாதிரி ராகு பண்ணி விட்டுருவார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பிரச்சனை அதாவது சுக விஷயங்களா எல்லாமே லக்ஸுரி விஷயங்களா செய்ய வச்சு எங்கள் பணத்தை காலி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, இனி திருமணம் அந்த விஷயங்களுக்கெல்லாம் ராகு ஆப்டாக இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த நேரத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்க போகுது அப்படின்னா நீங்கள் மிக மிக தட்டபுடலாக ஆடம்பரமாக தான் அந்த திருமணத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. வீட்டில் பேரண்ட்ஸ் கேட்பாங்க, ஈவன் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணோ பையனோ கூட ஏன் இவ்வளோ ஆடம்பரம் பண்ணணும்னு ஆசைப்படுற அப்படின்னு கேட்பாங்க. இதை மாதிரிலாம் நீ முதல்ல பேச மாட்டியே, ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு கூட கேட்பாங்க. ஆனாலும் நான் அப்படி பண்ணணும், நான் இப்படி பண்ணணும், பொண்ணாக இருந்தால் 1 லட்ச ரூபாய்க்கு புடவை எடுக்கணும் அப்படிம்பாங்க. வைர நகைகள் தான் எனக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து போடணும்னு கேட்பாங்க. இதுவே பையனாக இருந்தாலும் அப்படி தான், எனக்கு வந்து கோட் சூட்டெல்லாம் ரொம்ப லக்ஸுரியாக எடுத்து கொடுக்கணும், நல்ல சாலிடர் டைமண்டில் தான் எனக்கு ரிங்கு வேணும், அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப லக்ஸுரியான விஷயங்களுக்கெல்லாம் இப்போது நீங்கள் ஆசைப்படுவீங்க. பெரிய கேட்ரிங், அந்த ஊர்லேயே இருக்கிற ஒரு பெரிய கேட்ரை தான் நீங்கள் புக் பண்ணுவீங்க. அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ரொம்ப லக்ஸுரியாக போகக்கூடிய நேரமாக இது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் திருமணத்தை மிக தடபுடலாம் நடத்திக்குவீங்க. அதனால் ஒரு வேளை உங்களுக்கு அந்த அளவுக்கு நடத்த முடியாது, உங்கள் பொருளாதார நிலை அந்த மாதிரி இல்லை அப்படின்னா இந்த நவம்பருக்கு அப்புறமா நீங்கள் திருமணம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ். 100% குழந்தையாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பாக்யாதிபதி அப்படிங்கிறப்போ அந்த குழந்தை பாக்கியத்தை கட்டாயம் கொடுத்துட்டு தான் போவார். இந்த டைமில் புதுசாக திருமணமான தம்பதிகளோ அல்லது 2ஆம் குழந்தைக்கு காத்துட்ருக்க தம்பதிகளாக இருந்தாலும் சரி, இல்லை நீண்ட நாள் குழந்தைகள் இல்லாமல் ரொம்ப குழந்தைக்காக ஏங்கி தவிச்சிக்கிட்டு இருக்க தம்பதிகளாக இருந்தாலும் சரி, வேண்டாம் 2 குழந்தை ஆயிடுச்சு வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க தம்பதிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே குழந்தைய கொடுத்துட்டு போயிடுவார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வேண்டான்னு நினச்சிட்டு இருக்கவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதே போல் படிக்கிறதுக்காகவோ அல்லது வேலைக்காகவோ வெளிநாடு போக காத்திருக்கீங்க அப்படின்னா 100% இப்போ உங்களை கிளப்பி விட்டுருவார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் ராகு வர்ற அந்த இது வரும்போதே உங்களுக்கு எல்லாமே ரெடியாகி நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. நீங்கள் ஃபாரினில் தான் இருப்பீங்க. அகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மிக மிக சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க மேடம். புறம் எப்படி இருக்குது, எங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும், வியாபாரங்கள்லாம் நாங்கள் ஒழுங்காக பார்ப்போமா, தொழிலை சரியாக செய்வோமா, கடன் பிரச்சனைகளில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இல்லை கோர்ட்டில் வழக்கு இருக்குது அதெல்லாம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னுலாம் கேட்குறீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ ஒரு ஏகாந்த மனநிலையை ராகு கொடுக்குறார். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு என்னென்னா இப்போ வேலை செய்கிறது அப்படின்னாலே பயங்கர ஒரு மாதிரி சடவாக இருக்கும். யாரா செய்கிறது,
பா ஒன்று செய்ய வேண்டாம் போ அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு அலுப்பாக தான் இருக்குமோ தவிர அந்த வேலை செய்யணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டே வராது. இப்போ நீங்கள் வக்கீலாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஜூனியர்ஸ் எல்லாம் பரப்பரன்னு இருப்பாங்க. சார் அப்படி அந்த கேஸ்க்கு அவங்க கூப்பிடுறாங்க, இதுக்கு சொல்லியிருக்காங்க, இது என்ன போகிறான்னு கேட்குறாங்க, எங்களது வாய்தா எப்போ வருதுன்னு கேட்குறாங்க, அந்த கிளைண்ட் கூப்பிடுறாங்க, இந்த கிளைண்ட் கூப்பிடுறாங்கம்பாங்க. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கூட அவங்களுக்கு பதில் சொல்கிறோங்கன்னா அந்த எண்ணமே இருக்காது. போகவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ வீட்டில் புதுசாக திருமணமானவர் மாதிரி எப்போவுமே வீட்டிலே இருக்கணும், ஒய்ஃபே சுற்றி வரணும் அப்படின்னு தான் தோணுமோ தவிர ஒரு வேலையை சரியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி தோணாது. வக்கீல்களுக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வியாபாரிகள், ஒரு தொழிலதிபர்கள், அந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்க, ஒரு வேலைக்கு தான் போகிறோம், இன்றைக்கி லீவ் போட்டால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் வருமோ தவிர போய் கடகடன்னு வேலை செய்யலாம் அப்படிங்கிற எண்ணமே வராது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுக்காக நீங்கள் வேலை கரெக்டாக டைமுக்கு போகலினாலும் உங்களை உங்கள் டீம்லேருந்து கூப்பிடுவாங்க. சார் என்னாச்சு, நீங்கள் வரலையே, எப்போ வர்றீங்க, டைம் ஆகிடுச்சு, அப்படி தான் கூப்பிடுவாங்களோ தவிர உங்களை வேலை விட்டு போ, நீ சரியாக வேலை செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் நீங்கள் தான் ஒர்க் பண்ணுற ஐடியாவில் இருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? அதே போல் தான் வியாபாரிகளாக இருந்தாலும் நீங்கள் கடையில் வேலைக்கு வச்சிட்ருக்கிற ஆட்கள் உங்களுக்கு மிக்க சிறப்பாக வேலை பண்ணி கொடுப்பாங்க, தொழில் நல்லா போகும், பணம் கூட வந்துடும். ஆனால் உங்களுக்கு அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் தொழில் நிறுவனங்கள் நடத்துகிறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வேலையாட்கள் மிக சிறப்பாக வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு இருக்காது, பண கஷ்டம் இருக்காது. ஆனால் உங்களுக்கு அந்த தொழில் மேலே மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் தாராளமாக கிடைக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் நீங்கள் நல்லா தான் வேலை செஞ்சுட்டு வந்திருப்பீங்க, இப்போ தான் கொஞ்சம் ஈடுபாடு கம்மியாக இருக்குமோ தவிர இவ்வளவு நாளாக, அதாவது வேலைக்கு சேர்ந்த காலகட்டத்திலேருந்து நீங்கள் நல்லா தான் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு அந்த பதவி உயர்வு அப்படிங்கிற விஷயம் கிடைச்சிரும். அதுக்கு நீங்கள் ஒரே சந்தோஷப்பட்டுக்குவீங்க, பெருமைப்பட்டுக்குவீங்க, எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லிவிடுவீங்க, எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருச்சு, நான் அடுத்த லெவல் போயிட்டேன், அப்படி இப்படி அப்படின்னெல்லாம் ரொம்ப பயங்கரமாக பீத்திக்குவீங்க. ஓகேங்களா? பயங்கர பெருமையாக பேசிப்பீங்க, அதெல்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் பெரிய அளவில் அது மேலே ஈடுபாடு அப்படின்றது காட்ட மாட்டீங்க. ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராகு 11வது இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு வெளியேறிடுவார் பூரட்டாதியிலேருந்து. அதனால் நீங்கள் தப்பிச்சுப்பீங்க. ராகு ரொம்ப நாள் இன்னும் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த வேலையில் ஈடுபாடு காட்டாதப்போ உங்களுக்கு வந்த வேலை பறிபோடுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது தொழில் வியாபாரிகளுக்கும் அப்படி தான், ஒரு ஆர்டர்ஸ் வந்துடும், ஆனால் அதை நீங்கள் சரியாக செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் தொழிலும் சரி வியாபாரமும் சரி பாதிக்கப்படும். அதனால் முழிச்சுக்கோங்க, கரெக்டாக நல்லபடியாக நடந்துக்கோங்க, ஜாலியாகவும் இருங்க, ஊரெல்லாம் சுற்றிக்கோங்க, அதுலேயும் பிரச்சனை இல்லை. ஆனால் தொழிலையும் ஒரு கவனமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடன் தொல்லை இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருந்த கடனுக்கு மேலே திரும்பி உங்களுக்கு கடன் வேணுமான்னு தான் பேங்க்காரங்க கேட்பாங்களே தவிர உங்ககிட்ட கடனை கட்டு, ஏன் வட்டி கூட கட்டாமல் இருக்க அப்படின்னலாம் எந்த வித பிரச்சனைகளும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நல்ல நேரமாக இருக்கனால எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கடன் வேணுமா, ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு தான் கேட்பாங்க. அதனால் கடன் பிரச்சனைகள், உங்களுக்கு கடன்காரங்களால் பெரிய தொல்லைகள் இருக்காது. அதே போல் வழக்குகளில் எங்களுக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் வெற்றியும் கிடைக்காது, தோல்வியாகவும் அமையாமல் ஒரே மாதிரி போயிட்டுருக்கோம். இனி அடுத்து வர காலகட்டங்கள் தான் உங்களுக்கு நல்ல நேரமாக இருந்தால் வெற்றியும், வல்ல நேரமாக இருந்தால் வெற்றியும், கொஞ்சம் கெட்ட நேரமாக இருந்தால் தோல்விகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு வெற்றி தோல்விங்கிற எந்த பிரச்சனையுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இதர வருமானங்கள் அப்படின்றது நீங்கள் உங்கள் வேலை இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு வருமானங்கள் வர்றது, உங்கள் தொழில் அல்லாமல் வேறு வாடகை வருமானங்கள் வர்றது, கண்டிப்பாக நீங்கள் எதுலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுலேருந்து உங்களுக்கு வருமானங்கள் வரும். அதே போல் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கடவுள் இந்த நேரத்தில் பாக்யாதிபதியார் அவர் ராகு கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில், அதாவது நிலப்புலன்களாக இருக்கலாம், அம்மா அப்பா கிட்டேருந்து வரலாம், இல்லை மனைவி வழியாக அல்லது கணவர் வழியாக அந்த மாதிரி வரலாம். ஏதோ ஒரு வகையில் உங்களை உங்களுக்கு ஏதோ வேறு வெளிப்பக்கம் இன்னொரு வருமானம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த பசங்க ஃபாரினில் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தைங்கள பார்த்துக்கிறக்காக நீங்கள் ஃபாரின் வாங்கம்மா அப்படின்னு கூப்பிடுறது, அப்பா அம்மா 2 பேர்த்தையும் கூப்பிட்டுட்டு போகிறது, அல்லது மாமனார் மாமியாரை கூப்பிட்டுட்டு போகிறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுடைய குழந்தைகள் அவங்கள ஃபாரின் கூட்டிகிட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே கூட்டிகிட்டு போய் அவங்கள ஜாலியாக வச்சுட்டு இருந்து நிறைய ஊரெல்லாம் சுற்றி காட்டி அனுப்பிச்சி விடுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி
அவங்களுக்கு ஃபாரின் வாய்ப்புகள், வயசானவங்களாக இருந்தால் கூட அவங்களா போக வேண்டிய தேவை இல்லாமல் இருந்தால் கூட குழந்தைகளுக்காக போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ ரொம்ப ஜாலி என்ஜாய் பண்ணுற எல்லாரும், இளம் சின்ன வயசுக்காரங்கள்லேருந்து நடு வயசுக்காரங்க, கொஞ்சம் வயதானவர்கள் எல்லாருக்குமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். வயதானவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது பெருசாக இல்லாமல் ஜாலியாக ஆசைப்பட்டது சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பூரட்டாதியில் இருக்கிற ராகு செய்கிறார். மிக மிக சிறப்பான காலகட்டமாக வர்ற நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.